நீ என்னத்தை நான் புதுசாக பண்ண போகிறேன்? அவன் நீட்டை கொண்டு வந்தவன் அறிவேன். நீட்டை இது பண்ண யாரு? பெத்து போட்டு பேர் வச்சது காங்கிரஸ், திமுக. அதுக்கு போன் விட்டு ஆர்லிஸ் கொடுத்து வளர்க்குறது இந்த பிஜேபி. இவருக்கு எதுக்கு ஓட்டு போட போகிறா? நான் எனக்கு போட்டுன்னு சொல்லியே, இவனுக்கு போட்டாதேன்னு தான் சொல்கிறேன். அப்போ என்னென்ன பேசாமல் குவாட்டரை போட்டு வீட்டில் படுத்துறா. போடா போட்டு என்னத்தை பண்ண போகிறேன்? போ இல்லை தேட்டர் வீட்டில் நல்லா படம் போட போய் பாரு. போ இல்லை போ. இல்லை இங்கே தேர்தலில் கர்நாடகாவிலே படுத்துக்க, இல்லை ஆந்திராவிலே படுத்துக்க. போ நிம்மதியாரு. இவங்களுக்கு போட்டாத சாமி, போட்டாத. நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்க. இவன் எப்படிப்பட்ட ஆளுக பாரு. என் அன்பு தமிழ் மக்களை, அருமை சொந்தங்களை, குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ அறுக்க போறவனே நம்புற ஆடு மாதிரி இருக்குது. எனக்கு செய்யாத, தயவு செய்யாத. ஜமாத்து பெருமக்களே, ஆயர் பெருமக்களே, என் மக்களை சுயமாக சிந்திச்சு வாக்களிக்க விடுங்க. திரும்ப திரும்ப திமுகவுக்கு போடு, காங்கிரஸுக்கு போடு. இந்த கொடுமையை விடுங்க, தயவு செய்து விடுங்க. இங்க பார், 5 வேளை தொழுகிற ஒரு இஸ்லாமிய பெரியவர், இறைக்கடமையை தவறாமல் செய்கிற பெரியவர், ஒரு நாள் பள்ளிவாசலே தான் படுத்திருக்கிறார். அயர்ந்து உறங்கிட்டார். தொழுகை நேரம் நெருங்குகிறது. அதை கடந்து விடமோ என்று ஒரு அச்சத்தில் இருக்கும்போது ஒருவர் வந்து தட்டி எழுப்புகிறார். என் உடன் பிறந்தவனே, எந்திரிங்க, அதிகால தொழுகைக்கு நேரமாயிடுச்சு, தொழுகைக்கு எந்திரிங்க, 5 வேளை 5வது தொழுகைக்கு போங்கன்னு அவர் உழைப்பின் களைப்பில் தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து எழுப்புறார் ஒருவர். அவர் எந்திரிக்கல. மறுபடியும் வந்து வேகமாக அடித்து தட்டி எழுப்புறாரு. பதறி சரி நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி போய் ஒழுக்கெடுத்து கைகாலெல்லாம் கழுவிட்டு போயிட்டு தொழுகிறார். தொழுது கடமையை முடிச்சுட்டு வந்து பார்த்து தேடுறாரு. நம்மளை யாரா சரியாக பொறுப்பான நேரத்துக்கு அனுப்பி விட்டது யாருன்னு பார்த்தா அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அவர்கிட்ட போய், ரொம்ப நன்றி, என்னை சரியாக 5 வேளை 5வது கடமையை செய்கிறதுக்கு என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே, அதிகாலை தொழுகைக்கு என்னை அனுப்பிட்டீங்களே, நீங்கள் யார்? நான் தான் சாத்தான், நான் தான்டா சைத்தான், நீங்கள் எதுக்கு என்னை அனுப்புனீங்க? ஐயா, உங்கள் இறைவன் இருக்கிறாரு, அளவற்ற அருளும் பேரன்பும் கொண்டவர். நீ பாட்டுக்கு அந்த தொழுகை நேரத்தை தவற விட்டினா வருந்தி உள்ள உருகி அப்படியே வேண்டுவேன். அவர் உன் மேலே இறக்கப்பட்டு நிறைய உனக்கு வரத்தை கொடுத்துட்டாருன்னா, அருளை கொடுத்துட்டாருன்னா, அது உனக்கு கிடைக்க விடாமல் செய்யணும் தான்டா நான் உன்னை சரியான நேரத்துக்கு எழுப்பி விட்டேன். இப்போ நீ இந்த அதிகாலை தொழுகைக்கு எழுப்பி விட்ட சைத்தான் தான் இந்த திராவிட சைத்தான் போகிறான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவன் நல்லது செய்வான் அப்படின்னு. உனக்கு நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு சரியாக எழுப்பி விடுறவன். நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? இந்த பிள்ளைகள் யார் தெரியுமா உனக்கு? ஒரு அம்மா ஊரை காலி பண்ணிட்டு போகுது, மூட்டை முடிச்ச தூக்கிட்டு போகும்போது திட்டிக்கிட்டே போகுது. பெரிய சுமை, அதை சுமக்க முடியாமல் போகும்போது ஒருவர் வர்றாரு. வந்தா, தாயே, இந்த தூக்க முடியாத பெரும் சுமையை நீ தூக்கிட்டு போறியே, அதை கொடுன்னு, நீ எங்கே போறீங்களோ அது வரை நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு. அப்படியாப்பா, இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துரு. எங்கே தாய் போறீங்க? நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போறேன். நான் இந்த வழிபாட்டை சார்ந்தவன், இந்த பண்பாட்டை சார்ந்தவன். இங்கே முகமதுன்னு ஒரு பையன் வந்திருக்கான், எல்லாரையும் இஸ்லாத்தை மாற்றிக்கிட்டு இருக்கான், நான் மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக காலி பண்ணி போய்கிட்டு இருக்கேன்ப்பா. அவன் சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா, நான் நம்பிடுவோமா? அவன் அவனாக்குன்னு திட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. பல கிலோமீட்டர் நடந்து போய், ஆப்பா இதாப்பா நான் வர வேண்டிய ஊர், கொடு அந்த சுமையன்னு வாங்கிட்டு சரிதாயே நான் போயிட்டு வரேன். எப்பா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த, இந்த காசு கூலி வச்சுக்கணும். அம்மா, தாய்க்கு செய்கிறது, மகன் செய்கிற கடமைக்கு காசு வாங்கக்கூடாதம்மா, இது என் கடமை, நான் போயிட்டு வரேன் தாயே அப்படின்னு. அவ்வளோ தூரம் போயிட்டார். கூப்பிட்டு, ஏப்பா இங்கே வா, இவ்வளோ தூரம் உதவி செஞ்சு நீ உன் பேரை கூட சொல்லாமல் போகிற. அம்மா, நீங்கள் வரும்போதெல்லாம் ஒருத்தர் திட்டிட்டு வந்தீங்களாம்மா, அந்த மம்மது நான் தான்மா, அவன் நான் தான். அன்னைக்கு முடிவண்ணா அந்த தாய், இந்த மகனா இந்த மக்கள் கூட்டத்தை தவறா வழி நடத்திடுவான்னு அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த அம்மா. அதுபோல இந்த மகன் உங்களை தவறா வழி நடத்துவேன் என்று நினைத்தால் எனக்கு ஓட்டு போடாத. நான் நபிகளை போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செயலால், அன்பால், பேரன்பால் உங்களை வெல்வேன் என்று நினைத்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என்னரும் கிறிஸ்தவ சொந்தங்களே, இயேசுபிரான் சொல்லுகிறார், உன் இனம் சார்ந்த ஒருவனிடம் உன் அரசை ஒப்படை, உன் இனத்தான் அல்லாத இடத்திலே உன் அதிகாரத்தை கொடுத்து விடாத என்று இயேசுபிரான் சொன்னதை நிறைவேற்ற நிற்கிற எளிய மகன் என் பாட்டன் தீரன் சொன்னான். பெருமக்களே, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? அன்று என் பாட்டன் தீரன் பேசினான், இன்று அவன் பேரன் சீமான் பேசுகிறேன். இதுதான் தமிழ் தேசியம். என் நிலத்தை நான் ஆள வேண்டும். யாரும் வாழலாம், நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே ஆக சிறந்த ஒரு பெண்மகளை, என் அன்பு தங்கையை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன். உணவியல் வல்லுனர்,
பொள்ளாச்சியிலே என் அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன். ஆக சிறந்த களப்பணியாளன் என் அன்பு தம்பியும் தங்கையும். ஏன் மருத்துவருக்கு இடம் கொடுத்தேன்? நோய்க்கு மருந்து கொடுக்க அல்ல, நோயாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்க. ஏன் உணவியல் வல்லுநருக்கு இடம் கொடுத்தோம்? நஞ்சில்லாத உணவு, உணவே மருந்து என்பதை என் மக்களுக்கு உணர்த்துவதற்கு. உட்காருங்கப்பா. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது. உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சி நிற்கிது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. என் அருமை சொந்தங்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடிப்பவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கடை காசுலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசனம் பாடுபட்ட ஏலசனம் மாற்றம் பெறணும் பாரு. அந்த நோக்கமுள்ள சின்னத்தில், அந்த எண்ணமுள்ள சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத.
உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கோவை நாடாளுமன்றத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதனுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நிற்கிற என் அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தம்பி தங்கைகளை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் செல்ல வையுங்கள். தமிழின் மீதும் தாயின் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டவர்கள் பதவி ஏற்கிற நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை நாளை சொல்லும். நாம் தமிழர்.